கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, மீண்டும் இந்த நாளிலே, இந்த மாலை வேளையிலே உங்கள் மத்தியிலே நிற்பதை குறித்து நான் கர்த்தருக்குள்ளே மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் அழைக்கிறார். அற்புத திருச்சபையின் சார்பாக ஒவ்வொரு புதன்கிழமை மாலையிலே நடக்கக்கூடிய இந்த கடைசி கால தீர்க்க தரிசன விடுதலையின் நற்செய்திக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கடைசி காலங்களிலே சம்பவிக்கக்கூடிய காரியங்களை குறித்து, வேதம் சொல்லக்கூடிய காரியங்களை குறித்து நாம் இந்த நாட்களிலே தியானித்துக் கொண்டு வருகிறோம். கடந்த வாரத்திலே நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும் என்று சொல்லி ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். இன்றைக்கு நல்ல ஒரு வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். இன்றைய செய்திக்கு ஆதாரமாக யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 15வது வசனம். யோவேல் 1:15 இப்படியாக சொல்கிறது: கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுதப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம், எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம், கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லி. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வருகையின் நாள் சமீபமாய் இருக்கிறபடினாலே அதற்கு அடையாளமாக, ஆதாரமாக இன்றைக்கு என்னென்ன காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை குறித்து வேதத்தின் அடிப்படையிலே நான் உங்களோடு கூட பேசும்படிக்கு நான் விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 9வது அதிகாரம் 12வது வசனத்திலே வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம், ரெவல்யூஷன் சாப்டர் 9 verse 12. வெளிப்படுத்தின விசேஷம் 9வது அதிகாரம் 12வது வசனத்திலே வாசிக்கிறோம். முதலாம் ஆபத்து கடந்து போயிற்று, இவைகளுக்கு பிறகு 2 ஆபத்துகள் இதோ வருகிறது. முதலாம் ஆபத்து கடந்து போயிற்று, இவைகளுக்கு பிறகு இதோ 2 ஆபத்துகள் வருகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேகர் நினைக்கிறாங்க இந்த வைரஸ் ஏதோ ஒரு லேப்ல இருந்து வந்துடுச்சு, இல்ல ஒரு காரியமா வந்துடுச்சு, ஏதோ வந்துடுச்சு. எத்தனையோ வியாதிகள் இந்த உலகத்துல வந்துச்சு, கொஞ்ச நாள் இருந்துச்சு, போயிடுச்சு. எத்தனையோ நோய்கள் புதிய புதிய பெயரோடு இந்த உலகத்திலே கடந்து வந்தது. மருந்து கண்டுபிடிப்பார்கள், சுகமடைவார்கள், ஜனங்கள் கடந்து போய் விடுவார்கள். ஆனால் நீங்கள் நினைப்பது போல இந்த கொரோனா என்கின்ற வைரஸ் அப்படிப்பட்ட காரியமாக தெரியவில்லை. கொரோனா வந்த பிற்பாடு மனிதனுடைய டோட்டல் பொசிஷனுடைய நிலைமை மாறிடுச்சு, வே ஆஃப் லைஃப் மாறிடுச்சு, பொசிஷன் மாறிடுச்சு, டிரான்சாக்சன் மாறிடுச்சு, மணி ஹேண்ட்லிங் மாறிடுச்சு, கொடுக்கல் வாங்கல், க்ளோஸ் ரிலேஷன்ஷிப், எவ்ரிதிங் சேஞ்ச்டு, எல்லாமும் மாறிவிட்டது. டோட்டலா மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை இது கொண்டு வந்திருக்கிறது. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, யோசித்து பாருங்கள். இன்னைக்கு ஒருத்தர் தொட முடியல. ஜிபிஎஸ் கருவி கூட இன்னைக்கு ஒர்க் பண்றதுக்கு அலோ பண்ண மாட்டாங்க. ஒரு தம்பு இம்ப்ரெஷன் கூட இன்னைக்கு வைக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. ஒருவரை ஒருவர் தொடாத அளவிற்கு பணத்தை கூட மற்றவன் கரத்திலிருந்து வாங்குவதற்கு பயந்து கொண்டு இருக்கக்கூடிய நிலைமைக்குள்ளே, காலகட்டத்திற்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கிறோம். இது கர்த்தருடைய நாள் சீக்கிரமாய் வருவதற்கு நமக்கு அடையாளமாய் இருக்கிறது. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாம் ஆபத்து என்று வேதம் சொல்லக்கூடியது, இந்த கடைசி நாட்களிலே இந்த வைரஸ் மூலமாக கோடிக்கணக்கான ஜனங்கள் இந்த உலகத்தில் மாண்டு போவார்கள். நமக்கு ஆதாரம் பைபிளில் இருக்கிறது. ஆண்டவர் முழுவதுமாக இந்த உலகத்தை அழிக்கப் போவது இல்லை. நோவா காலத்திலே ஆண்டவர் உலகத்தை அழித்த பொழுது அவனுக்கு கொடுத்த ஒரு காரியம் உண்டு, ஒரு வார்த்தை உண்டு: இனி இந்த உலகத்தை நான் ஜலத்தினாலே அழிக்க மாட்டேன் என்று சொல்லி. ஆனாலும் அழிவுகள்
அங்கெங்கே நடந்து கொண்டு தான் வருகிறது. காற்றிலே, மழையிலே, இயற்கையிலே, நெருப்பிலே, பூகம்பத்திலே, இப்படிப்பட்ட வியாதிகளிலே அநேக மரணங்கள் இன்றைக்கு உலகத்தை கலக்கி கொண்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, முதலாம் ஆபத்து இந்த கொடுமையான வைரஸ், மருந்து கண்டுபிடிக்க முடியாத கொள்ளை நோய், மருத்துவர்கள் திணறக்கூடிய அளவிற்கு உலகத்தை கலக்கி கொண்டிருக்கிற கொள்ளை நோய், மக்கள் ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு வேதனையோடு கலங்கி கொண்டிருக்கிற கொள்ளை நோய். ஆம் பிரியமானவர்களே, இந்த கொள்ளை நோய் இன்றைக்கு மனிதனை கலங்கடிக்கிறது. இது முதலாம் ஆபத்து. இதனுடைய முடிவை பாருங்க, சீக்கிரமா எல்லாம் டிஜிட்டல் ஆயிடும். இதனுடைய முடிவுல பாத்தீங்கன்னா டிஜிட்டல் ஆயிடும். அதுக்கு பிற்பாடு இந்த பணம் பரிமாற்றம் இருக்காது. அப்புறம் எல்லாமே என்னது என்ன சொல்லுவாங்க, டிஜிட்டல் மணி ஆயிடும். இப்படி எல்லாம் டோட்டலா பார்க்க போனா சீக்கிரமா எதுவுமே கையால கொண்டு போகாம நம்ம பைபிள பாக்குற மாதிரி அந்த கிறிஸ்துவுடைய ஆட்சிக்கு முன் அடையாளமா என்னென்ன காரியம் நடக்கணுமோ எல்லாம் தொடங்கி விட்டது. இது முதலாம் ஆபத்து. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, வெளிப்படுத்துற விசேஷம் 9ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, முதலாம் ஆபத்து இது. இன்னும் 2 ஆபத்துகள் இருக்கிறது. இந்த முதலாம் ஆபத்திலே இது கொள்ளை நோய். 2ஆவதாக இன்றைக்கு நம்மை பயமுறுத்தி கொண்டிருப்பது பஞ்சம். எப்பொழுது இந்த கொரோனா வைரஸ் மூலமாக இன்னைக்கு வியாபார ஸ்தலங்கள் நிறுத்தப்பட்டு வேலை செய்யக்கூடிய மக்கள் வேலை இழந்து, வருமானத்தை இழந்து, எல்லா விதத்தில எத்தனையோ ஆண்டுகளுக்கு பின்னாக போய் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கிறோம். பயங்கரமான பஞ்சம் இந்த உலகத்திலே வருகிறது. யார் மூலமா, எது மூலமா? சமீபத்திய இந்த ஒரு வார காலமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீங்க பாருங்க, இந்த வெட்டுக்கிளிகளை குறித்து நாம நியூஸ்ல டெய்லி நம்ம பார்க்கிறோம். வெட்டுக்கிளிகளை குறித்து இப்ப கொஞ்சம் காலமா தினமும் நம்ம நியூஸ்ல பார்க்கிறோம். இந்த வெட்டுக்கிளிகள் பைபிள்ல எழுதப்பட்ட ஒரு காரியம். இது எங்கிருந்து வந்தது? இதனால் வரக்கூடிய ஆபத்துகள் என்ன? இதனுடைய குணங்கள் என்ன என்பதை நான் உங்களுக்கு சற்று விரிவாக சொல்ல நான் பிரயாசப்படுகிறேன். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, வெட்டுக்கிளிகள் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 4வது 5வது வசனங்களை வாசிக்கும் பொழுது, 14, 15 வசனங்களை வாசிக்கும் பொழுது, இந்த வெட்டுக்கிளிகள் தேசமெங்கும் பரம்பிற்று. வெட்டுக்கிளிகள் தேசமெங்கும் பரம்பி போய் விளைச்சல்களை அழித்து போடும் என்று வேதம் நமக்கு திட்டமாய் சொல்கிறது. இப்ப நம்ம சமீபத்தில் நியூஸ்ல பார்க்கிறோம், இந்த வெட்டுக்கிளிகள் பாலைவன வெட்டுக்கிளிகள் என்று நம்ம நியூஸ்ல நமக்கு சொல்றாங்க. இந்த வெட்டுக்கிளிகள் ஏன் வெட்டுக்கிளின்னு பேர் வந்து சொன்னா, அதனுடைய முக ஜாட கிளியை போல இருக்கிறதுனால, தாடை அமைப்புகளும் கிளியை மாதிரி இருக்கிறதுனால வெட்டுக்கிளிகள் அதுக்கு பேர் வச்சாங்க. அது வெறும் கிளி. இது வெற்ற கிளியா இருக்கிறதுனால இதுக்கு பேர் வெட்டுக்கிளின்னு பேர் வச்சாங்க. இது பார்ப்பதற்கு கிளி மாதிரியே இருக்கும். 2வது சுபாவம், இந்த வெட்டுக்கிளிகள் பவுஞ்சு பவுஞ்சாய், கோடிக்கணக்கான வெட்டுக்கிளிகள் பவுஞ்சு பவுஞ்சாய் சுற்றி திரியும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. நீதிமொழிகளை பார்க்கும்போது 30வது அதிகாரம் 24வது வசனத்தையும் 27வது வசனத்தையும் வாசிக்கும் பொழுது, ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளிகள். ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளிகள். பவுஞ்சு பவுஞ்சுன்னு சொன்னாக்க ஒரு பெரிய குரூப், கோடிக்கணக்கான வெட்டுக்கிளிகள் ஒன்றாக சேர்ந்து ஒன்னஸ் மைண்டோட, ஒரே சிந்தையோட இந்த ஆகாயத்துல பறந்து வருமா. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், ஐரோப்பிய நாடுகள்ல இந்த வெட்டுக்கிளிகள் இருந்து அங்கிருந்தான் உருவாக்கப்பட்டு வந்திருக்கிறது, அங்கிருந்தான் வந்துச்சது.
ஐரோப்பா நாடுகள்ல இன்னைக்கு அதிக பஞ்சத்துக்கு காரணமே இந்த வெட்டுக்கிளிகள் ஒரு முக்கியமான காரணம். இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். அப்படி அங்கிருந்து புலம்பெயர்ந்து வந்த இந்த வெட்டுக்கிளிகள் இன்றைக்கு இந்திய தேசத்திற்குள்ள ராஜஸ்தான் பகுதிக்குள்ள இன்னைக்கு வந்து ஆப்கானிஸ்தான்ல, பாகிஸ்தான்ல இன்னைக்கு அது ஊடுருவிச்சு. இதனுடைய காரியம் சுபாவம் என்ன? பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாய் சுற்றி திரிகிற புறப்படுகிற வெட்டுக்கிளிகள். அப்படி சொன்னா பொதுவா ஒரு குரூப் கோடிக்கணக்கான வெட்டுக்கிளிகள் ஒன்னா பறக்கும் பொழுது ஒரு தலைவர் முன்னாடி இந்த கைட் பண்ணுவார் இல்லையா? அப்ப முன்னாடி அவரை பார்த்தோம், பின்னாடி எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு போகணும். இப்ப ரைட் சைடு திரும்புவோம், லெப்ட் சைடுல ஒரு வயல் இல்ல, அப்ப ரைட் சைடு திரும்புவோம், இல்ல லெப்ட் சைடு திரும்புவோம் அப்படின்னு சொல்லி ஒரு சிக்னலாவது கொடுக்கிறதுக்கு, இல்ல முன்னாடி போற பறவை அப்படி பறக்கிறதுக்காவது ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணணும். ஆனா வெட்டுக்கிளிகளை பொறுத்தவரை அப்படி கிடையாது. கோடிக்கணக்கான வெட்டுக்கிளிகள் ஒன்றாக பறந்தாலும் எல்லாருடைய மனநிலை ஒரே மாதிரி இருக்கிறதுனால திடீர்னு அப்படியே டர்ன் பண்ணும், மொத்தமா சேர்ந்து திரும்ப திடீர்னு ஸ்ட்ரைட்டா போகும். அப்படி எப்படி திரும்புறதோ லெப்ட்ல வரும். திடீர்னு ஒரு வயல் மேல கோடிக்கணக்கான வெட்டுக்கிளிகள் அப்படியே இறங்கும். கோதுமையும் தானியங்களும் பச்சை பசேல் என்று காணக்கூடிய எந்த வயலா இருக்கட்டும், எந்த நிலமா இருக்கட்டும், அங்கே குழுவாக கோடிக்கணக்கான வெட்டுக்கிளிகள் ஒன்றாக வந்து அமர்ந்து கொஞ்ச நேரம் கழிச்சு அது எழும்பி பறந்து போன பிற்பாடு இந்த வயல்ல போய் பார்த்தா ஒரு தானியம் கூட இருக்காது. கோதுமையா இருந்தா ஒரு கோதுமை அதில் பார்க்க முடியாது, நெல்லா இருந்தா ஒரு நெல் அதுல பார்க்க முடியாது. மொத்தமாக எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டு தண்டுகளை கட் பண்ணி, குருத்துகளை கட் பண்ணி, வேற கட் பண்ணி, என்னது அதனுடைய அந்த கதிர் பகுதியை கட் பண்ணி துவம்சம் செய்து விட்டு போய்விடும் இந்த வெட்டுக்கிளிகள். அன்பானவர்களே, கொடிய நோயினாலே ஆண்டவர் ஒரு ஆபத்தை கொண்டு வந்தது. இரண்டாவது, இந்த தேசத்திற்கு கர்த்தர் கொடுக்கிற அடுத்தாவது ஒரு காரியம், கொடுமையான பஞ்சம் இந்த வெட்டுக்கிளிகளாக உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கடைசி கால எச்சரிப்பாக நான் சொல்லுகிறேன், இந்த வெட்டுக்கிளிகளாலே பஞ்சம் வருவதற்கான, உணவு தட்டுப்பாடு வருவதற்கான, உணவு பற்றாக்குறை வருவதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ளது. பூச்சி மருந்து கண்டுபிடிக்காத அந்த நாட்களிலேயே அதை கட்டுப்படுத்தினார்கள் ஐரோப்பிய நாடுகளிலே. இன்றைக்கு இவ்வளவு பூச்சி மருந்துகள் இருந்தும் கூட, பூச்சி மருந்துகளை அடிச்சும் கூட சாகாதபடிக்கு தங்களுடைய கெப்பாசிட்டியை அவைகள் வளர்த்து வைத்திருக்கிறன. இந்த வெட்டுக்கிளிகள் யோசித்து பாருங்க, பவுஞ்சு பவுஞ்சாய் கடலை போல, இரைச்சலின் சத்தத்தை போல அது புறப்பட்டு வருகிறதாம். இந்த வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு வரும் பொழுது விவசாயிகள் அப்படியே பதறுவாங்களாம். இன்னைக்கு யாருடைய இடத்துல, யாருடைய வயலில, எந்த நிலத்துல இறங்க போகுதோ தெரியலையே. இறங்கி கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே போயிட்டு சொன்னா அந்த நிலத்துல ஒண்ணுமே இருக்காது. அந்த அளவிற்கு அது கொள்ளையடித்து சென்றுவிடும். தானியங்களையும், பயிர்களையும், விளை பொருட்களையும், நிலத்தையும் அது கொள்ளையடித்து சென்றுவிடும். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நாட்களிலே, இந்த கடைசி காலங்களிலே என்னது இந்த வெட்டுக்கிளி வருவதற்கான அடையாளத்தை நாம் யோசித்து பார்க்கக்கூடிய நாட்களிலே நாம் இருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, யோசித்து பாருங்கள். ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்பட்டு போகிறது. அந்த குணத்தை குறித்து நான் சொன்னேன். இரண்டாவது, குறிவைத்த இடத்தை ஒன்று சேர்ந்து தாக்கி அழிக்கக்கூடிய வல்லமை கொண்டது இந்த வெட்டுக்கிளிகள். எல்லாவற்றையும் வெட்டி, குருத்து முதல் கொண்டு கதிர் வரை, தண்டு முதல் கொண்டு அடி வரை எல்லாவற்றையும் வெட்டி துவம்சம் செய்யக்கூடிய புத்தி அதற்கு இருக்கிறதுனால தான் அதுக்கு பேரை வெட்டுக்கிளி. ஐரோப்பிய நாடுகளிலே பஞ்சம் தலைவிரித்து ஆடுவதற்கு இதுவும் ஒரு முக்கியமான ஒரு காரியம். அன்பானவர்களே, இந்த கடைசி காலங்களிலே இரண்டாவதான ஆபத்து இந்த வெட்டுக்கிளிகளாலே தேசத்திலே உணவு பஞ்சம் வரக்கூடிய நிலைமை, சூழ்நிலை இருக்கிறது. இது கடைசி காலத்திற்கான ஆதாரம். ஒன்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இனி மனிதனுடைய வாழ்க்கையில, மனு குலத்திற்கு இனி ஆசீர்வதிக்கப்பட்ட நாட்கள் கிடையாது. இது எச்சரிப்பு நாட்கள். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இனி நிம்மதியின் வாழ்க்கை நாட்கள் கிடையாது. ஆண்டவர்
ஆண்டவருக்கு சுத்தமானால் நம்முடைய ஜெனரேஷன்ல கூட கர்த்தருடைய இரண்டாம் வருகை இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். அந்த உலகமே இப்ப தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. எப்பொழுது என்ன சம்பவிக்குமோ என்கின்ற கேள்விக்குறி. இது இரண்டாவது ஆபத்து. நீங்க புரிஞ்சுக்கணும். முதல் ஆபத்து கொடுமையான வியாதி, மருந்து கண்டுபிடிக்கல, ஏன்னு தெரியல, எத்தனை பேர் சாவாங்கன்னு தெரியல, அறிகுறி இல்லாமலேயே அநேக மக்கள் மாண்டு கொண்டு போகிறார்கள். இரண்டாவது காரியம், இந்த கொடுமையான வெட்டுக்கிளிகளாலே பஞ்சம் வரக்கூடிய நிலைமை. மூன்றாவது ஆபத்து, உலகம் முழுவதும் இன்றைக்கு கண்ணீரோடு கலங்கி கொண்டிருக்கிற ஒரு காரியம், பொருளாதார நெருக்கடி. உலகத்தில் உள்ள எல்லா ஃபேக்டரிஸ், உலகத்தில் உள்ள எல்லா தொழில் நிறுவனங்கள், எண்ணெய் நிறுவனங்கள், பிசினஸ் பண்ணக்கூடிய எல்லா தொழிற்சாலைகள் எல்லாம் முடங்கிவிட்ட காரணத்தினாலே அநேகர் வேலை வாய்ப்புகளை இழந்து பினான்சியல் லெவல்ல எல்லாரும் பின்னோக்கி போய் ஒரு பயங்கரமான கஷ்டத்தின் நிலைமைக்குள்ளே போவார்கள். இது கடைசி கால எச்சரிப்பின் வார்த்தை. ஆம் பிரியமானவர்களே, பொருளாதாரத்தில் ஒரு பெரிய பின்னடைவு தேசங்களிலே கலக்கும். ஜனவரி மாதம் இந்த வருடம் 2020 ஜனவரி 1ஆம் தேதி நான் சொன்ன தீர்க்க தரிசனம் எங்களுடைய சபையிலே யூடியூப்ல இருக்குது, எடுத்து நீங்க பாருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது பொருளாதார நெருக்கடியை இந்த உலகம் சந்திக்கும் என்று நான் சொன்னேன். பொருளாதார பிரச்சனை ஒரு பெரிய ரூபமாக உருவெடுக்கும் என்று நான் சொன்னேன். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், மூன்றாவதான ஆபத்து, பொருளாதார நெருக்கடியினாலே தேசத்திலே பஞ்சங்களும் கொள்ளைகளும் பயங்கரமான நிலைமைகளும் தேசத்திற்குள்ளே கடந்து வரும். பணத்திற்காக மனிதன் என்ன வேண்டுமானாலும் செய்யக்கூடிய நிலைமைக்குள்ளே மனுஷன் தள்ளப்படுவான். கொள்ளைகளும் கொலைகளும் அதிகமாக பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பிகாஸ் ஆஃப் த மணி ப்ராப்ளம். பணத்திற்கு ஆசைப்பட்டு, செல்வத்திற்கு ஆசைப்பட்டு மனிதர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு துணியக்கூடிய கொடுமையான காலத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளையே, இது அடுத்த ஆபத்து. நான் சுருக்கமாக சொல்லிவிட்டு நான் போய் கொண்டிருக்கிறேன். நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலங்கள். அன்பானவர்களே, அடுத்த ஒரு ஆபத்து, யுத்தங்கள் இதன் மூலமாய் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. வைரஸ் மூலமாக மரண குறை. மூன்றாவது முடிவு என்ன என்று கேட்டால், கடைசியாக என்ன பார்க்க போறோம்னு சொன்னாக்க, நாட்டுக்கு நாடு விரோதமாய் எழும்பி, தேசத்திற்கு தேசம் விரோதமாய் எழும்பி, மக்களுக்கு மக்கள் விரோதமாய் எழும்பி, தலைவர்களுக்கு தலைவர்கள் விரோதமாய் எழும்பி, இன்றைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பயங்கரமான நிலைமைக்குள்ளே போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. யுத்தம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒருவருக்கொருவர் குற்றம் சுமத்தி, ஒரு நாட்டிற்கு இன்னொரு நாடு குற்றம் சுமத்தி, எங்கள் பொருளாதார நிலைமைக்கு காரணம் நீங்கள் தான், இத்தனை பேர் சாவுக்கு காரணம் நீங்கள் தான் என்று சொல்லி ஒருவர் பேரிலே ஒருவர் குற்றம் சுமத்தி யுத்தத்திற்கு ஆயத்தமாகி ஒருவேளை யுத்தங்கள் தொடர்வதற்கான வாய்ப்பும் உண்டு. எச்சரிக்கையா இருக்க வேண்டிய காலங்கள். அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, யோசித்து பாருங்கள். நாம் நினைக்கிறோம் சீக்கிரம் எப்ப கொரோனா முடியும், வெளியில வரலாம், பழையபடி மாலுக்கு போலாம், சினிமா பார்க்கலாம், நல்ல குடிக்கலாம், நல்ல நடனம் ஆடலாம், சந்தோஷமா இருக்கலாம். நினைக்காத, அந்த நாட்கள் இனி கிடையாது. சந்தோஷமாய் குடித்து வெறித்து நடனம் பண்ணி இஷ்டம் போல வாழக்கூடிய நாட்கள் முடிந்து விட்டது. இனி அழுகையும் பற்களிப்பும் உள்ள நாட்கள், கேள்விக்குறி நாட்கள். எப்படி வாழ்வேன், எப்படி ஜீவிப்பேன், என் எதிர்கால வாழ்க்கை எப்படி முடியுமோ என்று ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு வாழக்கூடிய நாட்களுக்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளையே, இது எச்சரிப்பின் வார்த்தை. இனி காலம் செல்லாது. ஆண்டவர் சொன்னார், கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறதுனாலே இனி காலம் செல்லாது. ஆண்டவர் வரப்போகிறார். ஆயத்தப்படு கர்த்தருடைய பிள்ளையே. உன்னோடு இருக்கிற ஜனங்களை நீ ஆயத்தப்படுத்து. இந்த கடைசி காலத்திலே என்னென்ன காரியம் சம்பவிக்குது நாம பார்த்திருக்கிறோம். ஆலயம் எல்லாம் மூடிடுச்சு. பைபிள் ஆதாரம் இருக்குதா? நான் ஏற்கனவே பிரசங்கித்து இருக்கிறேன்.
ஆனா இந்த வெட்டுக்கிளிகளை குறித்து சொல்லப்பட்ட பிற்பாடு ஆலயங்கள் எப்படி இருக்கிறது நீங்க எடுத்து யோசித்து பாருங்க. யோவேல் புத்தகத்தில் யோவேல் 1ஆம் அதிகாரம், யோவேல் 1ஆம் அதிகாரத்துல 9வது வசனம் முதல் 13வது வசனம் வரை வாசிக்கும் பொழுது ஆலயம் மூடப்பட்டிருக்கிற காரியம் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. பாடல்கள் இருக்காது, போஜன பலி இருக்காது, சமாதான பலி இருக்காது, எந்த பலிகளும் ஆலயத்தில் செலுத்தப்படாது. இது கடைசி காலத்தினுடைய அறிகுறி. யோவேல் புத்தகத்தில் அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆலயங்களுடைய கதவுகள் மூடப்பட்டிருக்கும். போஜன பலி ஆலயத்திற்குள்ள இருக்காது, சமாதானத்தின் பலி இருக்காது, ஆடல் பாடல் சத்தம் இருக்காது, எல்லாம் மூடப்பட்டிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. கடைசி காலங்கள் ஏனோதானே என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இன்னும் நாட்கள் இருக்கிறது என்று கேள்விக்குறியோடு அமர்ந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, வந்தா பார்த்துப்போம். எத்தனையோ வருஷம் அதான சொல்லிட்டு இருக்கிறோம், இயேசு சீக்கிரம் வருகிறார் வருகிறார் என்று சொல்லி. இன்னும் அவர் வந்த பாடு இல்லையே. அவர் திருடனை போல வருவார். யாருக்கும் தெரியாது, பிதாவை தவிர. பிதாவை தவிர அந்த நாளை ஒருவனும் அறியாதபடினாலே எச்சரிப்பின் வார்த்தையாக சொல்லுகிறேன், ஆயத்தமாய் இருப்பது நம்மை விழுந்த கடமையாய் இருக்கிறது. புத்தியுள்ள கன்னிகைகளைப் போல எண்ணெயோடும் தீவெட்டியோடும் கூட அமர்ந்திருந்து கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதங்களின் புத்தகத்தில் கூட வாசிக்கிறோம், 78ஆம் சங்கீதம் 46வது வசனத்துல, பிரயாசத்தின் பலனை வெட்டுக்கிளிகளுக்கு ஆண்டவர் கொடுத்துறாராம். இது கடைசி காலம் என்பதற்கு இது ஒரு நல்ல ஆதாரம். மனுஷனுடைய பிரயாசத்தினுடைய பலனை இன்னொரு மனிதனுக்கு ஆண்டவர் கொடுக்கல, வெட்டுக்கிளிகளுக்கு கொடுத்தார் என்று சங்கீதம் 78:46 வாசிக்கிறோம். அப்ப இது காலத்தினுடைய கடைசி தானே, நம்ம யோசித்து பார்க்கணும் அல்லவா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது கடைசி காலம். வரும் நாட்களை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்க தரிசிகளுக்கு வெளிப்படுத்தின காரியங்களிலே அருமையான தீர்க்க தரிசியாகிய யோவேல் தீர்க்க தரிசி மூலமாக ஆண்டவர் சொன்ன வார்த்தை, கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. இந்த 4 விஷயத்தை நான் சொன்னேன். உலகத்திலே முதல் ஆபத்து இந்த வைரஸ் மூலமாக நடக்கக்கூடிய பேரிழப்புகள். 2வது ஆபத்து வெட்டுக்கிளிகளாக உருவாக்கப்படுகிற உணவு பஞ்சம். 3வது ஆபத்து பொருளாதாரத்திலே எல்லா நாடுகளும் பின்னோக்கி போய் பணத்திற்காக கஷ்டப்படக்கூடிய அளவிற்கு, பொருளாதாரத்திலே நெருக்கடி வரக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய நிலைமை, சூழ்நிலை மாறக்கூடிய அளவிற்கு பொருளாதார நெருக்கடியை இந்த உலகம் சந்திக்கும். கடைசியான ஒரு ஆபத்து யுத்தங்கள் இதன் மூலமாய் வருவதற்கான வாய்ப்புகள் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். இது ப்ராஃபட்டிக்கல் மெசேஜா இருக்கிறதால கர்த்தர் திட்டமாய் சொல்லுகிறார், இனி காலம் செல்லாது. இனி மனுக்குலத்திற்கு சமாதானமும் சந்தோஷமும் கிடையாது. நிம்மதியாய் வாழக்கூடிய வாழ்க்கை இனி கிடையாது. உன் ஆண்டவரை சந்திக்க, உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தமாகி கர்த்தருடைய பிள்ளையே. உன் குடும்பத்தை ஆயத்தப்படுத்து, உன் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்து, உன்னோடு இருக்கிற மக்களை நீ ஆயத்தப்படுத்து, உன் திருச்சபையை நீ பரிசுத்தப்படுத்து, உன் ஆவிக்குரிய மக்களை நீ ஆயத்தப்படுத்து என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த வாழ்க்கையும், ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த ஜீவியமும், ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த காரியங்களும் ஒன்றுமில்லாமல் போய்விடும் கர்த்தருடைய பிள்ளையே. ஆனாலும் அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு எதை குறித்தும் கவலை இல்லை. சொல்லுவாங்களா உலகத்துல பழமொழி, மடியில கணம் இருந்தா தானே வழியில பயங்கர மாதிரி. நீ ஆண்டவருக்கு பிரியமுள்ள பிள்ளையா இருந்தா என்ன சம்பவிச்சா நமக்கு என்ன, எப்பொழுது என்ன நடந்தா நமக்கு என்ன? பூமி நிலை மாறினாலும், குன்றுகள் நடு சமுத்திரத்தில் பெயர்ந்து விழுந்தா கூட நமக்கு என்ன? வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்பட்டாலும், பூமியை உருண்டு போனாலும் நமக்கு என்ன? நாம் பரிசுத்தமுள்ள பிள்ளையாய், ஆண்டவருக்கு பிரியமுள்ள பிள்ளையாய்
நாம் இருக்கும் பொழுது என்ன நடந்தாலும் நாம் கவலைப்படுவோம், என்ன நடந்தாலும் நாம் கண்ணீர் விடுவோம், எதை குறித்தும் நாம் பயப்படும். என் நேசர் வருவார், என்னை கரம் பிடித்து அழைப்பார், நான் அவரோடு கூட செல்வேன் என்கின்ற ஒரு நிம்மதியின் பெருமூச்சு நமக்குள்ள இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளையே, யோசித்து பாருங்கள். கவலைப்பட வேண்டாம், கண்ணீர் வடிக்க வேண்டாம். நீ ஆயத்தப்படு. உன்னோடு இருக்கிற உன்னுடைய குடும்பத்தை ஆயத்தப்படுத்து, உன் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்து. தேசத்திற்காக கண்ணீர் விடு, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக கண்ணீர் விடு, அழிந்து போகிற ஜனத்திற்காக கண்ணீர் விடு, தேசத்தினுடைய சமாதானத்திற்காக கண்ணீர் விடு. கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் எச்சரிக்கிறார். அதி சீக்கிரத்திலே எல்லா பயங்கரமான போராட்டங்களும் இந்த தேசத்தை சந்திக்க போகிறது. பெரிய பெரிய ஆபத்துகள், இயற்கை மூலமாக பெரிய பெரிய பேராபத்துகள் மனு குலத்திற்கு அருகே வந்து நின்று கொண்டிருக்கிறது. பெரிய பெரிய ஆபத்துகள் இந்த உலகத்தை தாக்கும்படி கடந்து வந்து கொண்டிருக்கிறது. நாட்டுக்கு நாடு யுத்தங்கள், தேசத்துக்கு விரோதமான தேசங்கள் இன்றைக்கு எழும்பி நின்று கொண்டிருக்கிறது. கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள் இந்த உலகத்தை தாக்க ஆயத்தமாய் இருக்கிறது. கர்த்தருக்குள்ளே பிரியமாய் வாழ, ஆண்டவருக்குள்ளே பிரியமாய் வாழ ஆயத்தப்படு. கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு நாளும் கைவிடாத நேசர் நமக்கு இருக்கும் பொழுது நாம் கலங்கிடும், நாம் பயப்படும். அவரே நமக்கு எல்லாவற்றுக்கும் கூட இருந்து என்ன காரியங்கள் இந்த உலகத்திலே சம்பவித்தாலும் நமக்கு ஆண்டவர் துணையாய் நின்று நம் கரம் பிடித்து தூக்கி குறைவில்லாத நன்மைகளை கொடுக்க ஆண்டவர் ஆயத்தமாயிருக்கிறார். எச்சரிப்பின் வார்த்தை, வரப்போகிற இந்த பெரிய ஆபத்திற்கு தப்பித்துக் கொள்ள ஒரே வழி ஆண்டவருடைய பாதத்தை அண்டிக் கொள்வதை தவிர, இயேசுவின் பாதத்தை அண்டிக் கொள்வதை தவிர வேறு ஒரு வழி இல்லை. மோட்சம் போவதற்கு இயேசுவை தவிர வேறு ஒரு வழி இல்லை. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்ற வார்த்தையின்படி இயேசுவை தவிர பரலோகம் போக வேறொரு வழி இல்லை. இதை உணர்ந்து கொள் கர்த்தருடைய பிள்ளையே. அவரை நம்பு, அவருடைய பாதத்தில் அமர்ந்திரு, அவரை பிடித்துக்கொள். எதை பற்றியும் கவலைப்படாதே. ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாப்பது அதிக நிச்சயம். கர்த்ததாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, கர்த்தருடைய நாமத்திலே இந்த எச்சரிப்பின் தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். தேவரீர் எங்களோடு பேசுகின்ற வார்த்தைகளுக்காய் நன்றி அப்பா. தொடர்ந்து ஒவ்வொரு புதன்கிழமையும் எச்சரிப்பின் வார்த்தைகள், சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் மூலமாக எங்களோடு பேசி வருகிற கிருபைக்காய் நன்றி தகப்பனே. இந்த நாளில் கூட இந்த வார்த்தைகளை ஆண்டவர் எங்களோடு பேசித்து எங்களை எச்சரித்தபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை, குடும்பங்களை கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளும் உணர்வடைய, ஆயத்தப்பட, தங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள, தங்கள் பிள்ளைகளை, குடும்பத்தை, திருச்சபையை, விசுவாச பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தி கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வைக்கக்கூடிய காரியத்தில் நாங்கள் ஸ்திரப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, ஒவ்வொரு மக்களும் இந்த சத்தியத்தை கேட்டு அவர்கள் உணர்வடையட்டும் ஆண்டவரே, அவர்கள் எச்சரிப்பு அடையட்டும் அப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து வழி நடத்துகிறார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆம் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் எச்சரிப்பின் வார்த்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். மீண்டும் அடுத்த புதன்கிழமை இதே வேளை நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நல்ல ஒரு எச்சரிப்பின் வார்த்தையோடு. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.